பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பரமத்தி வேலுவலும் சந்தன் பேசுகிறேன். இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக உங்கள் குழந்தைக்கு அதிர்ஷ்ட பெயர்களை தேர்வு செய்வது எப்படி இந்த ஒரு தலைப்புக்காக, ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி ஜாதகம், அதாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஜாதகம் எழுதும்போதே அவங்க அந்த நாம எழுத்துக்களை கேட்குறாங்க. அந்த நாம எழுத்துக்களை கேட்கும்போது அவங்க நட்சத்திரப்படி தான் அந்த நாம எழுத்துக்கள் வரும். அதை இன்றைய காலகட்டம்லாம் தேதியை வச்சு அதை நியூமராலஜி பார்த்து வைக்கிறோம். அந்த தேதியை வச்சு நியூமராலஜி பார்க்குறதோட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த வைப்ரேஷனில் அந்த பேர் அமைஞ்சதுன்னா அந்த குழந்தையோட எதிர்காலம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த குழந்தைக்கு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும். எப்படி ஒரு கோயிலில் போய் நம்ம நம்மளோட நட்சத்திரத்தை சொல்லி ஒரு அர்ச்சனை பண்ணுறோமோ, அந்த அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்கும். அது ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் செய்வாங்க. இல்லாட்டி நம்ம பொதுவாக எந்த கோயிலுக்கு ஒரு ஹோமத்துக்கு போனாலும் சரி, எதுக்கு போனாலும் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் என்னன்னு கேட்டு தான் அதுபடி அவங்க செய்வாங்க. அது ஒரு சிறப்பை தரும் என்பதற்காக தான் அதை நம் முன்னோர்கள் இதை காலங்காலமாக ஐதீகமாக கடைபிடித்துட்டு வந்திருந்தாங்க. இன்றைய காலகட்டம் அது மாறி போய் கொண்டு இருக்கிறது. அப்போ ஒவ்வொருத்தரும் இது எப்படிங்க என் குழந்தைக்கு பேர் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேராசைகளாக இருக்குது. இந்த பேருக்காக நிறையா அவங்க குழப்பங்கள் அடையிற சூழ்நிலையெல்லாம் வருது. அது இங்கிட்டே கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயந்தாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த நாம எழுத்துக்கள் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் இருக்கும். ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒரு எழுத்து. அவங்க எந்த பாதத்தில் பிறகு அந்த எழுத்தில் முதல் எழுத்தாக வரும்போது அவங்க பேரை அமைச்சு கொள்வது ஒரு சிறப்பை தரும். அவங்களுக்கு அது சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும் என்பது அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் பேர் வைப்பது சிறப்புன்னு என்று சொல்லியிருந்தாங்க. இதுபடி வைப்பது எல்லாமே நல்லா இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம மொட்டையாக ஒரு பேரை வச்சுக்கிட்டு இதில் வச்சா நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிடலாம், இதில் வச்சா லட்சாதிபதி ஆகிடலாம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இன்றைக்கி காலப்போக்கில் அது ஒரு பெரிய நிறைய பேர் ஏமாந்து போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை. ஏன்னா ஒவ்வொரு பேருக்கும் வைப்ரேஷன் உள்ளது. அந்த வைப்ரேஷன் எங்கேருந்து வரும்னா நட்சத்திரப்படி தான் வருங்க. நட்சத்திரத்தில் படி பேர் அமைப்பது அந்த வைப்ரேஷனை 100% கொடுக்குது என்பது அனுபவ ரீதியான ஒரு உண்மைகள் கூட இது. அப்போ ஒரு அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம், 27 நட்சத்திரங்கள் வருதுங்க. அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகஷீடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 27 நட்சத்திரங்கள் படி இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. அதாவது 27 நட்சத்திரங்கள், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள். இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு சு, சே, சோ, லா. தொடர் எழுத்துக்களை பார்த்திங்கன்னா சே, ரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது முதல் எழுத்தாக அவங்க பேரை சூஸ் பண்ணி வைக்கும்போது நல்லாயிருக்கும். ஒரு சிலர் ஆங்கில முறைப்படி இது மாதிரி முதல் பேர் எடுத்துக்கிட்டுங்க, ஆங்கில முறைப்படி உங்களுக்கு கூட்டு எண்ணை வச்சு அதை பேர் அமைச்சுவது உங்கள் பிறந்த எண்ணுக்கு எந்த எண்ணு நற்பு எண்ணாக வருது. அதாவது பிறவி எண்ணுக்கும் விதி எண்ணுக்கும் ஒரு நற்பான எண்ணை தேர்வு செய்து ஆங்கில முறைப்படி வைக்கணும்னு வச்சுங்களேன். இருந்தாலும் தமிழ் படி நட்சத்திரப்படி அந்த பேர் அவங்க நாம எழுத்துக்கள் முதல் எழுத்து அந்த நட்சத்திரத்துக்கு வருவது மிகப்பெரிய ஒரு சிறப்பு, மிகப்பெரிய ஒரு பலம் அப்படிங்கிறது நம் சாஸ்திரங்கள் சொல்லி வைத்த உண்மைகள். இதை இப்போ நிறைய பேர் இதை கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை இந்த காலகட்டங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறது. என்னதான் மாறினாலும் அவங்களோட நட்சத்திரம் மாறப்போகிறது இல்லைங்க. அந்த நட்சத்திரத்தைப்படி பேர் வைப்பது அவங்களுக்கு எளிதாக அவங்கள கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஒரு தன்மையில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு நபர் அந்தந்த நட்சத்திரப்படி பேர் வைக்கும்போது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான நபர் ஈஸியாக அடையாளம் கண்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் அன்றைக்கி எளிதாக இதை வைத்தார்கள், ஈஸியாக பேர் வைத்தார்கள். அந்த மாதிரி ஒரு தன்மையெல்லாம் இன்றைய காலகட்டத்தில் இல்லாத போச்சு. அப்போ இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த பேர் அமைச்சு கொடுப்பது எப்படி அமைச்சிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த சேனலில் உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரப்படி சொல்லிகிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு நான் பொறுமையாக சொல்கிறேன். முதல் அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பேர் நிறைய பேர்கள் இருக்குது. ஏன்னா நம்ம எடுத்தோன்னா ஒரு நட்சத்திரத்தில் பிறந்தால் உங்களுக்கு இந்த பேர் தான் வைக்கணும், அந்த பேர் தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. அந்தந்த நாம எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களாக வரும்போது நீங்கள் பேர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த நாம எழுத்துக்களில் அந்த 4 பாதங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு வரும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க, அவங்களுக்கு பாருங்கள் இந்த சுங்கிற எழுத்து வருது. சுகுமார், சுகுமாரன், சுவாமி, இந்த மாதிரி சுவாமிநாதன், சுரேஷ் குமார், சுரேஷ் சந்தர், சுரேந்தர், இப்படி நிறைய பேர் வருங்க. இந்த மாதிரி அந்த எழுத்துக்குள்ளே நீங்கள் அது மாதிரி உச்சரித்து அந்த பேரை நீங்களே, ஏன்னா பெற்றோர்களுக்கு தான்
தன் பிள்ளைங்களுக்கு எந்த மாரி பேரை சூஸ் பண்ணலாம், அவங்களுக்கு எப்படி நம்ம கூப்பிடலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் முதன்மையான ஒரு கடமை. அப்போ இந்த நாம எழுத்துக்கள் மட்டும் நீங்கள் வந்து அவங்க பிறந்த நட்சத்திரத்தை படி அந்த நாம எழுத்துக்கள் 4 எழுத்துக்கள், தொடர் எழுத்துக்கள் 2 எழுத்துக்கள் வரும். அந்த நட்சத்திரப்படி நீங்கள் அதை குறிச்சுக்கிட்டுங்க. அதுலேருந்து அந்த குழந்தைக்கு உண்டான பேரை நீங்கள் வைங்க. நிச்சயமாக அந்த குழந்தைக்கு பிறந்ததுலேருந்து அந்த குழந்தைக்கு ஒரு படிப்புலையும் சரி, ஒரு ஒரு திருமணம் பண்ணி கொடுக்குறதும் சரி, ஒரு தொழிலுக்கு போவதும் சரி, எல்லாமே ஒரு வாழ்க்கையில் ஒரு சிறப்பான ஒரு நிலைப்பாட்டை கொடுக்கும். அந்த நட்சத்திரப்படி பேர் அமைப்பது அவங்களுக்கு சகல சௌபாகியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது இந்த சாஸ்திரத்தில் பொருந்தி உள்ள உண்மைகள். அதுக்கு அடுத்தது நியூமராலஜியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். அதுதான் ஜெயிக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. நாம நட்சத்திர எழுத்துக்கள் ஜெயிக்கும், நியூமராலஜி சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத அது ஆங்கில முறைப்படி நம்ம தேதியை வச்சு பார்க்கும்போது அதுவும் நமக்கு ஒரு சப்போர்ட் தன்மை. எல்லாமே நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி எதை செஞ்சாலும் அது நல்லா இருக்குங்க. அப்படிங்கிற ஒரு நல்லதை நம்ம எடுத்து செய்யும்போது, ஏன்னா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் பேர் அவங்களோட வாழ்க்கையில் சொல்லக்கூடிய அந்த பேர் சொல்லும் பிள்ளை என்பதுக்கு அந்த பேரை எப்படி அமைத்து கொடுப்பது என்பது பெற்றோரை தலையாய கடமை. அதற்கு இந்த சாஸ்திரங்கள் மிக எளிதாக அனைத்தையுமே கொடுத்துள்ளது. அப்போ அவங்க பிறந்த நட்சத்திரம் முதன்மையாக நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்துக்கு தொடர் எழுத்துக்கள் எது வருதுன்னு பாருங்கள். உங்கள் குழந்தை எந்த நட்சத்திரத்தில் பிறகுது அதுக்கு 4 பாதங்கள், ஒவ்வொரு பாதத்துக்கு ஒரு எழுத்து இருக்கும். அந்த எழுத்து முதல் எழுத்தாக வருவது அந்த குழந்தைக்கு சிறப்பை தரும் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர் சந்திரன்.